குஷ்டரோகி கேட்டான், ஆண்டவரே ஒரு சித்தமான என்ன குணமாக்கண்டா. எனக்கு சித்தம் உண்டு, நீ குணமாகண்டார். ஹல்லேலூயா. இங்கே சித்தப்படி அவர் கேட்டார். வாசிக்கலாம். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்க, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் அவரை பற்றி நாம் கொண்டிருக்க தைரியம். அது என்ன தைரியம்? என்ன தைரியங்க? அது என்ன போல்டு? கர்த்தர் நம்மளை ஆதரிப்பார்ங்கிறதா. ஹல்லேலூயா. அவர் சித்தப்படி நம்ம ஏதாவது கேட்ட கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? ஆதரிப்பார். இயேசு ஜெபம் அதான் கேட்டார், பிதாவே சித்தமான அந்த பாத்திரம் எங்கே விடும், ஆனா என்னோட சித்தப்படி அல்ல உங்களோட சித்தம் ஆக்கணும்னு சொல்லி தேவ சித்த நேரம் உடனே தேவ சித்தப்படாதான் ஆட்சிங்கிறது தான் பரலோக தூதன் கீழே அவர் பலப்படுத்தினார். தேவனுடைய பசங்க சோத்திரம் சித்தப்படி தேவனுடைய சித்தப்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பாருங்கிறது அவர் கொண்டு நாம் கொண்டிருக்கிற தைரியம். என்ன தைரியம்னா அவனை ஆதரிப்பார் என்றதான். அந்த வேலையை உங்கள் சித்தமானால் என்னை இப்படி செய்யும், இந்த வேலையிலேயே உங்கள் சித்தமானால் இவனை செய்யும் அப்படின்றதான். கர்த்தர் பசங்க சோத்திரம் சித்தமானால்ங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்திங்க ஜெபத்தில். நீங்கள் எது தேவ சித்தம் எது தேவ சித்தம் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ரிசல்ட் வந்துச்சுன்னா தேவ சித்தம், ரிசல்ட் நோ இருந்துச்சுன்னா சூப்பர், நம்ம கேட்டதுங்கிறது தேவ சித்தம் இல்லைன்றது. ஆமாம், அப்பா சுய சித்தமோ என்ன சித்தமோ தேவ சித்தம் இல்லை, மேட்ரு ஓவர், அவ்வளோதான். கர்த்தர் பசங்க சோத்திரம் பண்ணாதாங்க. அப்போ அதில் பாருங்கள், இங்கே எனக்கு அந்த புஸ்தகம் ரொம்ப ஞானமாக கேட்டிருக்காங்க பாருங்கள்.